சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், வெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவன் சொல்லியிருக்கிறார். வெட்டிப்பான நன்மைகளை தருவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே எலிசா என்ற தேவ மனுஷனுக்கு வெட்டிப்பான ஆவியின் வரம் கொடுத்தார். யோபு என்ற தேவ மனிதனுக்கு வெட்டிப்பான உலக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் 2 ஆசீர்வாதங்களும் ரெட்டிப்பான நன்மைகளும் நமக்கு வேண்டும். முதலாவதாக இந்த எலிசா என்ற தேவ மனுஷன் வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. எலியாவுக்கு ஒரு ஊழியக்காரன், பணிவிடைக்காரனாய் எலிசா இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனை அழைக்கும்படி எலியாவுக்கு பேசின பொழுது சால்வையை போட்டான். அவன் கர்த்தருக்கு அல்லது எலியாவுக்கு பணிவிடை செய்யும்படி அவன் பின்னாடி போனான். இங்கே 2 ராஜாக்கள் 2:1 பார்க்கும் பொழுது எலியா முதலாவதாக எலிசாப்பா சொல்றான், நான் பெத்தலுக்கு போறது முன்னால கில்காலிலிருந்து புறப்பட்டு போனாங்க. ஆகவே எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு போனாங்க முதலாவது. அப்ப நாம முதலாவது இந்த ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள கில்காலிலிருந்து வெளியே போ. கில்கால் என்பது என்னன்னா, எகிப்தின் நிந்தையை மாற்றி போட்ட ஒரு இடம்தான் கில்கால். அங்கே விருத்த சேதனம் பண்ணார்கள். நமக்கு விருத்த சேதனம் ஆவியிலே இருதயத்திலே உண்டாகும் ஒரு விருத்த சேதனம். அப்போ எகிப்தின் நிந்தையை மாற்றி போட இடம் தான் கில்கால். வாழ்க்கையில ஆவியானவர் மூலமாய் நீங்க அபிஷேகத்தின் மூலமாய் ஆராதனை செய்யும் பொழுது அந்த எகிப்தின் நிந்தை உங்களை விட்டு மாற்றப்படும். 2ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 2:2 வசனம் சொல்றான், நான் பெத்தேல் வரைக்கும் போறேன், என்னை விடுப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ எலிசா சொல்றான், உம்முடைய ஜீவனை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்றான். அப்ப பெத்தேலுக்கு போனாங்க. பெத்தேலுக்கு போனா, பெத்தேல் என்றால் என்ன அப்படின்போது யாக்கோபுக்கு தரிசனமான ஒரு இடம் தான் பெத்தேல். யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தாயும் தன்னுடைய அண்ணெல்லாம் விட்டு அவன் சோத்திரம் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் போகும் பொழுது அங்கே அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை கண்டார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அது மேல கர்த்தர் நின்று பேசினாரு. ஒரு ஜெபிக்கிற இடம், ஒரு பெத்தேல், தேவனுடைய வீடு, அதுக்கு பெத்தேல்னு பேர் வச்சான். அங்க பொருத்தனை பண்ணினான். வானத்தின் வாசல் என்று சொன்னான். கர்த்தரை தரிசனம் கண்டான். அங்க வாக்கு தத்தங்களை பெற்றான். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் கில்காலிலிருந்து பெத்தேல் போனா கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடு நாம் ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பெத்தேல்ல போய் ஆராதனை, தேவனுடைய வீட்டில் ஆராதனை செய்யணும். 3ஆவதாக இந்த எலியா சொல்றான், நான் பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னப்பா அவன் சொல்றான், நான் உண்மை கொண்டும் உடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்றேன், நானும் எரிகோவுக்கு வருவேன்னு சொல்றான். எரிகோ என்றால் என்ன அப்படின்னா வாசனை. அப்படியானால் பவுல் சொல்லும் பொழுது, எல்லா இடங்களிலும் கர்த்தர் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணினார், நாங்கள் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிறோம். 2 Corinthians 2ஆம் அதிகாரத்துல 14:5 சொல்றார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதுதான் எரிகோ. எரிகோன்னா வாசனை வீசுற ஒரு இடம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்காக சாட்சிகளாக வாசனை வீசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அங்கே பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு போனார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரட்டிப்பின் ஆவின் வரத்தை பெற்றுக்கொள்ள. அதுக்கடுத்து பெத்தேலிலிருந்து யோர்தான் மட்டும் நான் போறேன், என்னை விட இங்கேன்னு சொல்றான். ஆனா எலிசா, நான் விட மாட்டேன், மோடு கூட வருவேன்னு சொல்றான். அப்போ யோர்தான் என்றால் கீழே இறங்கி பாய்வது, நம்மை தாழ்த்துவது தான் அர்த்தம். துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நம்மை தாழ்த்தணும். கர்த்தருக்கு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அதிக கிருபை அளிக்கிறார். அப்போ யோர்தானுக்கு போனா, யோர்தானையும் தொடர்ந்து எலியாப்பினால எலிசா போனான். அங்கே யோர்தானுக்கு போனது நம்மை தாழ்த்துவது தான் யோர்தானுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா, எரிகோ என்றால் கில்கால், நிந்தை நீக்கிற இடம். பெத்தேல் என்றால் தேவனை ஆராதிக்கிற இடம்.
எரிகோ என்றால் சாட்சியான வாழ்க்கை, ஜீவ வாசனை வீசுகிற இடம். யோர்தான் என்றால் நம்மை தாழ்த்துகிற இடம். இந்த 4 இடத்தை கடந்த பிறகு அவன் சொல்றான், என்கிட்ட கேளு, உனக்கு என்ன வேணாலும் தருவேன்னு சொல்றான். அப்போ உம்மனித்துள்ள ஆவி ரெட்டிப்பா எனக்கு கிடைக்கணும்னு சொல்றான். நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்ன பொழுது, அவர்கள் பேசிக்கொண்டே போகும் பொழுது அக்னி ரதமும் அக்னி குதிரையும் வந்து அவர்களை பிரித்தது. எலிசா அழுதான். இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் இராணுவமாய் இருக்கிறவரே, என் தகப்பனே தகப்பனே என்று அழுதான். அக்னி ரதம் 2 பேரையும் பிரித்தது. எலியா சொல் காற்றிலே மேலே போகும் பொழுது அவனை முகமுகமாய் பார்த்தான். அவனிடத்துல சால்வை விழுந்தது. இதுல என்ன கத்துக்கிறோம்னா, எந்த சூழ்நிலையிலும் இயேசுவையே நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொண்டால் எல்லா நிலைமையிலும் நமக்கு தேவன் இரட்டிப்பான ஆவியின் வரத்தை கொடுத்தார். யோர்தானில் நின்று அவன் எலியா யோர்தானை பிளந்தான். அதே போல அக்கறைக்கு போனார்கள். எலிசா எலியாவின் மேல் இருந்த சால்வை எடுத்து மறுபடியும் யோர்தானை 2ஆக பிளந்தான். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று. அப்போ யோர்தான் 2ஆக பிரிந்தது. எலியாவின் வரம் எலிசா மேல இரட்டிப்பா இறங்கினதை 50 தீர்க்கதரிசிகள் கண்டார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரட்டிப்பான ஆசீர்வாதம், ஆவியின் வரம். எலியா தொடர்ந்து போனான், அவனை தொடர்ந்து எலிசா போனான், தொடர்ந்து போய் விடாமல் பற்றி கொண்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அவனை பார்த்த பொழுது எலியாவின் மேல் விழுந்த சால்வை எலிசா எடுத்து யோர்தானை பிளந்தான். எலியா 7 அற்புதம் செய்தார், எலிசா 14 அற்புதம் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எலியாவை போல 7 அற்புதங்களை செய்கிறவர்களா, அல்லது எலிசாவை போல 14 அற்புதங்களை செய்கிற இரட்டிப்பான ஆவியின் வரம் பெற்றவர்களா? பெற்றுக்கொள்ள வேண்டும், வாஞ்ச வேண்டும், தவனம் வேண்டும், விடாமல் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும், எழும்பி பிரகாசிக்கவும், வல்லமையான ஊழியங்களை செய்யும், மாபெரும் அடையாளங்கள் அற்புதங்களை செய்யும். இரட்டிப்பான ஆவின் வரங்களை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரேன், அதன்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.